கோவில்பட்டி போனால் கடலை மிட்டாய் வாங்காமல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவில்பட்டி போனால் ஜில் விலாஸ் கடையில் இருக்க ஜூஸை குடிச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிற அளவு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை தான் ஜில் விலாஸ். ஸோ கிட்டத்தட்ட 90 years மேலே இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கோவில்பட்டி போகும்போது அப்போட ஃப்ரெண்ட் தான் இந்த கடை கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூட இன்னும் நைட் நேரத்தில் என்ன ஜூஸை குடிச்சிட்டு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கடையில் போய் ஃபேமஸான பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஒரு ஜூஸை குடிக்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. லைக் நான் குடிச்சு முடிச்சோன்னே தாத்தா கேட்டேன், தாத்தா இது வந்து அப்படியே பொமண்டோ மாதிரியே இருக்குது, காளிமார்க் மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த தாத்தா ஒரு கதை சொன்னார். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இதுக்கப்புறம் தான் வந்து பொமண்டோ காளிமார்க்கில் இதுலேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த டேஸ்ட் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட நன்னாரி சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸ் தம்பி, கொண்டு போங்க, ஜஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு லைக் டம்ளரில் ஊற்றிட்டு கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு சில்லுன்னு வேணால் ஐஸ் கியூப்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கோவில்பட்டி போனீங்கன்னா ஜில் விலாஸ் கடை எங்கே இருக்குன்னு கேட்டுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோவில்பட்டியை விட்டு உங்கள் காலை வெளியே வைக்கணும்.